தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்று வரும் 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பற்றிய முக்கியமான விஷயங்களை தெரிவித்துள்ளார். உலகளாவில் பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலைகளில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டார். அவருடைய உலகளாவிய நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் முன்னெடுப்பதில் பிரிக்ஸ் அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியில் சீர்திருத்தங்களை முன்னெடுக்க சீனாவுடன் இணைந்து ரஷ்யா உறுதியாக செயல்படுகிறது என்றார். மேலும் ரஷ்யா சீனா இடையே நெருங்கிய ஒத்துழைப்பு நிலவுவதாகவும் இரு நாடுகளும் பிரிக்ஸ் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒன்றுபட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளுதல், சர்வதேச பாதுகாப்பை உறுதி செய்வது, பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் பாரபட்சமான தடைகளுக்கு எதிராக பொதுவான நிலைப்பாட்டை எடுப்பது என பிரிக்ஸ் நாடுகளின் திறனை மேம்படுத்துவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செயல்படுவதன் மூலம் அனைத்து மனித குலத்தின் நலனுக்காக முன்னேற்றத்தை எட்ட முடியும். உலகின் பன்முக அரசியல் பொருளாதார சூழலில் பிரிக்ஸ் அமைப்பின் நிலைப்பாடு நாடுகளுக்கு வலுப்பெற்று வருகிறது என்று புட்டின் தெரிவித்தார்.